ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான பட்டர் பன் ரெசிபி ஈஸியாக குயிக்காக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் வேறு லெவல். இந்த ரெசிபியை நம்ம எப்படா மிஸ் பண்ணோன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் ட்ரை பண்ண இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதுரையில் இது ரொம்பவே ஃபேமஸ். இதை சாப்பிட்றதுக்கு அடியும் பிடியுமா இருக்கும். அதை வீட்லேயே நம்ம எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் சூப்பராக செய்யலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை செய்யறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பர்கர் பன் எடுத்துக்கோங்க. நான் 3 பன் எடுத்துருக்கிறேன். ஒரு பன் ஒருத்தர் சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பன்னை சென்டரில் வச்சு 2 கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வாங்கின பன்னு 2 கட் பண்ணி தான் இருந்துச்சு. ஃப்ரீசரில் இருக்கிற பட்டர் எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் அண்ட் சுகரில் தான் பண்ண போகிறோம். அதனால் பட்டர் ரொம்பவே முக்கியம். அதுலேயும் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா மெல்ட் ஆகி இருக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 2 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் மேலால் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விடுங்க. ஒரு பக்கத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1 டீஸ்பூன் சுகரும் போட்டிங்கன்னா திகட்டாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டுட்டாலும் திகட்ட ஆரம்பிச்சிரும். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா பன்லையும் பட்டர் அப்ளை பண்ணி சுகர் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணலாம். இந்த பன்னை டோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நல்ல அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றா போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அகலமாக பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே டைமில் எல்லாத்தையுமே போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். 3 பன்னையும் ஒரே டைமில் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்றா போல் நல்ல அகலமாக கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 பன்னையும் உள்ளே வச்சிடலாம். அதுக்கு மேலே அகெயின் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் சுகர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பன் வச்சுருக்கிறோம். ஒன் சைடு நல்லா டோஸ்ட் ஆயிரும். இன்னொரு பக்கம் திருப்பி போடும் போது இந்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக பட்டரும் சுகரும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த பட்டரும் சுகரும் சேர்த்து மெல்ட் ஆகும் போது இந்த பன்னுக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் கூட ஒன்றா போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஒரே டைமில் போட்டிங்கன்னா வேலை சீக்கிரமாக முடியும். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு பால் ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கு நல்ல திக்காக க்ரீமியாக இருக்கிற மாதிரி ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரேடியாக பாலை ஊற்றிடாம 3 டிவைட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் பாலை நல்ல பன் உறிஞ்சோம், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பால் 3 டைம் கிட்ட சேர்க்க போகிறேன். ஒரு பன்னுக்கு 1/2 கப் அளவுக்கு பால் சரியாக இருக்கும். 3 பன்னுங்கிறதுனால 3 வாட்டி 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி போடும் போதும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து 2 பக்கமும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காத நல்ல திக்காக க்ரீமியாக இருக்கிற மாதிரி ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் பால் சேர்க்கும் போது கூடவே கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து வேக வைக்கிறதுனால பன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திருப்பி போடும்போது பொறுமையாக திருப்பி போடுங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். 3 டைம் கிட்ட பால் சேர்த்து பன்னு நல்லா வேக வச்சாச்சு. நம்ம சேர்த்துருந்த பால் எல்லாத்தையுமே பன் நல்லா உறிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். மீதம் இருக்கிற இந்த பால் எல்லாத்தையுமே பன் கொஞ்சம் நேரத்தில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பால் ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த பேனில் ஒட்டிக்கும், எடுக்க வராது. அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சுட சுட வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு க்யூப் சைஸில் பட்டரை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக சர்க்கரையை மேலால் தூவிட்டு இந்த பட்டரும் இந்த சுகரும் சேர்ந்து அப்படியே மெல்ட் ஆகி அந்த பன்னில் அப்படியே சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணும் போது மறக்காமல் இந்த மாதிரி பட்டர் அண்ட் சுகரை சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். இதை சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சதுமே அப்படியே மெல்ட் ஆயிரும். சாப்பிட்றப்போ கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பட்டரையும் சுகரையும் சேர்த்து அப்படியே கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் கூட திகட்டாது. செய்யும் போதும் பர்ஃபெக்டாக வரும். செய்கிறப்பவே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பன்னு அப்படியே முழுசாக சாப்பிட்டாலும் திகட்டாது. செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.